வணக்கம். நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு விம்சோதிர தசா மட்டும்தான் தெரியும். விம்சோதிர தசா மாதிரி நிறைய தசா அஸ்ட்ராலஜில எழுதி வச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தசா காலச்சக்கர தசா. அதாவது பராசுர மகரிஷி எழுதி வச்சதுல இன்னொரு பெரிய தசா புக்தி காலச்சக்கர தசா. ஸோ காலச்சக்கர தசா ஒரு பெரிய தசா. அது ராசி தசையா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம தசை, கடக தசை, அதே மாதிரி மேஷ தசை, அந்த மாதிரி ராசி தசைகளா வரக்கூடியது தான் காலச்சக்கர தசா. நிறைய பேரு பிளானட்டரி தசா தான் தெரியும். ஆனா இதுல ராசி தசா வரக்கூடிய தசைகள் இருக்கு. அதே மாதிரி யோகினி தசான்னு இருக்கு. அந்த 8 யோகினிகளை வைத்து பண்ணக்கூடிய ஒரு தசை. அதுல ராகு கேது மெர்ஜ் பண்ணி ஒரு பிளானட்டா எடுத்துட்டு வருவாங்க. அது 36 சைக்கிள், 36 வருஷ சைக்கிள். அது ஒரு 36 ஒரு 36 அப்படிதான் போகும் அது. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தசா. அதை தவிர்த்து உங்களுக்கு தவோத்ரி தசா, ஷடோத்ரி தசா, த்விதி சமபதி தசா. இப்போ த்விதி சமபதி தசா லக்னா லார்டு 7ஆம் வீட்டுல இருந்து 7 குடைவன் லக்னத்துல இருந்ததுன்னா த்விதி சமபதி தசாவை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு திரிக் தசா, சரதசா. சரதசான்றது ராசி தசா. சரகாரகா, ஆத்ம காரகன், அமைதி காரகன், அந்த மாதிரி காரகங்களை யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு தசைகளா இருக்கக்கூடியதுதான் இந்த தசா. அதை தவிர காரக தசான்னு இருக்கு, ஸ்திர தசா இருக்கு, மாண்டூக்க தசா இருக்கு. மாண்டூக்கம்னா தவளை தசா. 4 நாளா ராசியில குதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு மேஷத்துலேருந்து கடகம், கடகத்திலேருந்து துலா, துலாத்திலேருந்து இப்போ கும்பம், அந்த மாதிரி குதிக்கக்கூடிய ஒரு தசா இந்த தசா. இந்த மாதிரி உங்களுக்கு அஷ்டோத்ரி தசா இருக்கு. அதே மாதிரி நிறைய எக்கச்சக்கமா ஒரு 48 தசைகள் இருக்கு. ஆனா இப்ப பஞ்சோத்ரி தசா இருக்கு, கால தசா இருக்கு. அந்த மாதிரி நிறைய தசைகள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல தசா புக்திகள் இருக்கு. அதே மாதிரி இப்ப தசா புக்திகளை 5ஆ பிரிச்சிருக்காங்க. மகா தசா புக்தி, அந்த மாதிரி சூக்ஷமம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. பட் பேசிக்காக நீங்க பார்க்க வேண்டியது இந்த மாதிரி பல தசைகள் இருக்கு. அதை vedicastrologer.org போத்தினீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் நரசிம்மா அப்படின்றவர் போட்டிருக்காரு. அதில் எல்லா தசைகளும் இருக்கக்கூடியதாகவே இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், vedicastrologer.org. அது ஜெகநாதோரா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நீங்க வேரியஸ் தசாவை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அஷ்டவர்கான்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஷத்பலாஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லக்னம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்து லக்னம்னா பணத்துக்கு வரக்கூடியது இந்து லக்னம். அந்த மாதிரி நிறைய லக்னங்களும் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட். தேங்க்யூ.